வாழ்க்கை அந்த மனுஷனுக்கு சம்பூர்ணமாக மாறிடும். ஏன்னா எனக்குள்ளே ஆவியானவர் தன்னுடைய இடத்தை எடுத்து விட்டார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். 2:20 கலாத்தியர் புத்தகத்திலே 2:20 பவுல் சொன்னார், இனி நான் அல்ல, நான் மரித்து விட்டேன், நான் உலகத்துக்கு மரித்து விட்டேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய நாம மகிமைக்காக. ஆனால் எனக்குள்ளே வாழ்கிறவர் கிறிஸ்து. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்வேன். இதுதான் அருமையானவர்களே, இந்த காலை நேரத்திலே தேவன் உங்களோடு பேசுகிறார். முதலாவது ஒப்புக்கொடுத்தலின் ஜீவியம். அதுக்கு பிறகு அந்த தேவன், அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்கிறோமோ அவர் தானே வந்தார், அவர் தானே எங்களுக்காக மரித்தார், அவர் தானே உயிர் தெழுந்தார், அவர் தானே தேவனாக எங்களோடு கூட இருக்கிறார். மத்தேயு 28:20 ஆண்டவர் எங்களோடு சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் அந்த நேரத்திலே சந்திக்கிறார். இயேசுவே, ஆண்டவரே, நான் ஒரு பெரிய பிரச்சனையில் அகப்பட்டிருக்கேன் சுவாமி, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொன்ன உடனே அந்த நாமம் அது கிரியை செய்ய தொடங்குகிறது. அந்த இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆபத்தில் நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு உதவுவேன். அது எந்த பெரிய ஆபத்தாக இருக்கட்டும், அது எந்த விதமான தேவையாக இருக்கட்டும், எந்த விதமான பயங்கரமாக இருக்கட்டும், இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நீ பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எங்களுடைய பேத்தி, எங்களுடைய சின்ன பேத்தி, அவ இன்றைக்கு நைட் போறா, வெளிநாட்டுக்கு போறா. அவளை நிறைய நாங்கள் நேசிக்கிறோம். அழகாக இருப்பார், சின்ன குண்டா தான் இருப்பார். ஆகவே நேற்றைய தினத்திலே நாங்கள் 2 பேரும் அவங்களுடைய வீட்டுக்கு போய் அவளுக்காக ஜெபித்தோம். அவளுக்காக ஜெபித்து நான் யோசித்தேன், அவள் கொஞ்சம் படித்தவள், அவள் கொஞ்சம் உலகத்தில் கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறதுக்கு விரும்புகிறவள், வெளிநாட்டுக்கும் போறா. இவளுக்கு என்ன ப்ரெசன்ட் கொடுக்கலாம், இவளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய என்ன ப்ரெசன்ட் இருக்கு? அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கு, நிறைய. அவங்க பங்களாவை பார்த்த உடனே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். என்னுடைய மனைவியினுடைய மருமகள், அவர்களுடைய மகள். ஆனபடினால நாங்கள் போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே நான் யோசித்து கொண்டிருக்கேன், ஆண்டவரே இவளோட கேட்போமா மகன், நீங்கள் போகிற தேசத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியுமா? அப்போ எல்லாரும் சொன்னாங்க, எஸ் தொழுது கொள்ள முடியும், அதில் ஒரு விதமான பிரச்சனை இல்லைன்னு. அப்போ எனக்கு கொஞ்சம் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னேன். என்றாலும் எனக்கு உள்ள ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு, இவளுக்கு என்ன கொடுக்கலாம்? நான் ஒரு சின்ன அழகான ஒரு பைபிள் கொண்டு போயிருந்தேன், ஒரு அழகான சின்ன பைபிள் ஒன்று கொண்டு போயிட்டு வச்சிருந்தேன். திரும்ப ஜெபிக்க சொன்னாங்க. ஜெபம் எல்லாம் முடிஞ்சிட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். ஆண்டவரோடு நீ கூட இருக்கணும், எந்த விதமான தேசத்துக்கு போறேன்னு யாருக்குமே தெரியல, நீ இந்த ஃபர்ஸ்ட் டைம் போற மகளே, நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறார், மறந்து போகாத எல்லா அட்வைஸையும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாம் எல்லாம் எழும்பி நான் எங்களுடைய சின்ன ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிளை கொடுத்தேன். இந்த பைபிளை கொடுத்து நாங்கள் வெளியில் வரும் அளவும் அவள் என்ன செய்யறான், அங்கால திருப்புறா, இங்கால திருப்புறா, நான் எழுதி கொடுத்ததை பார்க்குறான், இங்கால திருப்பி, இங்கே சரியான சந்தோஷம். அந்த பிள்ளைக்கு சரியான சந்தோஷமா இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி கொஞ்சம் பார்த்த உடனே கொஞ்சம் உலக பிரகாரமான தெரியும் தானே இன்னைக்கு வாலிபர்கள். இங்கே ஒருத்தரும் அந்த மாதிரி இல்லை, நல்லா இருக்கீங்க. ஆனா அந்த விதமாக வாலிபர்கள், ஆனா இதை விரும்புவாளா? ஆனா கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். பார்த்தீங்களா, கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். எப்ப தெரியுமா? அம்மாவை, மிகவும் ஆதரவான தகப்பனை, சகோதரர்களை, எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த போற நேரம் கிட்டுது தானே, அந்த போற நேரம் கிட்டுது. தனியா போறா, இனி ஒருத்தருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறாள். அந்த இடத்துல அந்த நேரத்துல தான் அந்த பிள்ளைக்குள்ளே தேவ ஆவியானவர் கிரியை செய்யறோம். பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நாங்கள் கொடுத்ததான அந்த தேவ வசனம் அவளுக்கு மிகவும்
ஆச்சரியமாக அதை நான் வந்து வைஃபுக்கு சொல்லிக்கொண்டே வந்தேன். பைக்கில் நாங்கள் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோட மனது, அந்த பிள்ளையோட முகத்தை பார்த்தீங்களா, எப்படி திருப்புறான், அங்கிட்டு பார்க்குறா இங்கிட்டு பார்க்குறா. இதுதான் அருமையானவர்களுடைய வாழ்க்கையில் நடக்குது. எங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, நாங்கள் கைவிடப்படும் பொழுது, நாங்கள் தனிமைப்படும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு தேவை. ஆனால் அதற்கு முன்பதாக நாங்கள் எங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தால் தைரியமாக கிருபாசன தண்டையிலே நாங்கள் போகலாம். அல்லது போனா எங்களுக்குள்ள ஒரு டவுட் வரும், நான் என்னத்தை செய்ய, அவர்கிட்ட போவா, இவர்கிட்ட போவா, அந்த மனுஷனை தேடுவா, இந்த மனுஷனை தேடுவா, யாரும் உதவி செய்ய மாட்டாங்களே, நான் இப்ப என்ன செய்வேன் என்கிறதான ஒரு கவலை, ஒரு பயம் எங்களை ஆட்கொள்ளும். இதுக்காகத்தான் தேவன் சொன்னார், முதலாவது நீ பொருத்தனை பண்ணி உன்னை நீ எனக்கு ஒப்புக்கொடு. அதுக்கு பிறகு ஆபத்து அக்கினி பொறி போல வந்தாலும் நான் உன்னை கைவிடுவேன். முடிவு பரியந்த நான் உன்னோடு தான் இருக்கிறேன் மானே. நான் தான் உன்னுடைய பாவங்களை சுமந்தவன், நான் தான் உனக்காக சிலுவையிலே போனவன், நான் தான் மரித்தவன், நான் தான் உயிர்த்தவன், நான் தான் உன்னோடு கூட இருக்கிறவன். இதுதான் ரகசியம், இதுதான் ரகசியம். எம்மை அவர் காக்கும்படியாக எம்மோடு கூட இருக்கிறது. அது முதலாவது காரியம். எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாங்கள் இந்த காரியத்தை பார்க்கிறோம். எரேமியா என்கிறதான ஒரு வாலிபனை தேவன் அழைத்தார். எரேமியா, நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். நீ என்னுடைய நாமத்தினாலே புறப்பட்டு போக வேண்டும், பேச வேண்டும் சொன்ன உடனே அவன் பயந்துட்டான். நான் எப்படி பேசுவேன், நான் எப்படி இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவேன், நான் என்னத்தை பேசுவேன், ஆண்டவரே என்ன நான் சிறிய பிள்ளையாக இருக்கிறேனே, நான் எப்படி பேசுவேன். எரேமியாவின் புத்தகத்தை நீங்க திருப்பி பாருங்க, 1வது அதிகாரத்தில், எவருக்கும் பயப்பட வேண்டாம், நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்றார். இந்த வார்த்தை கர்த்தரிடமிருந்து வருகிறது. இந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. புதிய மொழிபெயர்ப்புல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை புறப்பட்டு வந்தது. அங்கே 1வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருந்தது என்னென்றால், எரேமியாவின் புத்தகத்துல அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அதுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நாள் ஆகும், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். தேவனுடைய அந்த தொடர்பும் இந்த மனுஷனுடைய தொடர்பும் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க நல்லா. இவன் தாயின் கற்பத்திலே உருவாக்கும்